ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் ஆனது 1983 தொடங்கி ஓசூர்ல புதிதாக உதயமானது. இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் 43 ஆண்டுகளாக பல விதமான ஒரு பொதுநல காரியங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதைய தொடர்ந்து நம்ம ஐஏஎஸ் ராஜாராமோடைய தலைமையில இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் தொடங்கி ஓசூர்ல இன்னைக்கு 12 கிளப்புகள், சுமார் 550 ரொட்டேரியன்ஸ் கொண்ட ஊரானது ஓசூர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் நம்ம ராமநாயக்கன் ஏரி கரையில ஒரு ரோட்டரி பார்க் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபவுண்டர் ஆனா பால் ஹாரிஸோட சிலைய அந்த ஒரு ராமநாயக்கன் ஏரி கரையில அந்த பார்க் வச்சு அதுல அந்த சிலைய ஸ்தாபித்து இருந்தோம். அது ரோடுக்கு அந்த பார்க் எடுக்கப்பட்டு அந்த சிலைய ரோடுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு அந்த மீடியன்ல வைத்திருந்தாங்க. அதைய இப்போ மேம்படுத்தி அதைய ஒரு புதிதாக ஒரு பார்க் மாதிரி செஞ்சு அது ஒரு கோட்டை மாரியம்மன் தலைவாசலுக்கு முன்பாக அதை வைத்து இன்னைக்கு அழகாக ஒரு பார்க் செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டயாலிசிஸ் யூனிட், டெங்கினிகோட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நியோநாட்டல் வார்டு, செயின்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஹிருதய சிகிச்சைக்காக ஒரு 1,40,00,000 ஒரு ஹிருதய சிகிச்சைக்கு உண்டான உபகரணங்கள் கொடுத்துருக்குறோம். அதே விதத்துல ஒரு ஆம்புலன்ஸ், ரோட்டரி ஆம்புலன்ஸ் ஃப்ரீயாக ஓசூர்ல நடமாடி கொண்டிருக்கிறது. பல கோடிக்கணக்கான ஒரு இலக்கான ஒரு ரோட்டரி சேவைகள் ஓசூர்ல நடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. நான் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் தலைவரா இருக்கும் போது ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடந்த அத்தனை நலக்காரியங்களையும் நானும் மற்றும் எனது ரோட்டரி கிளப் ஆஃப் ஓசூர் மெம்பர்ஸ் இதுல கூட இருந்து எல்லா சேவைகளும் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். பல்லாண்டு காலமாக இந்த நடந்துட்டு இருக்கிற இந்த ரோட்டரி கிளப் சேவைகள் தொடரும். இந்த ஓசூரை மேம்படுத்துறதுலையும் ஓசூருக்கு தேவையான சேவைகள் செய்யறதுக்கும் ரோட்டரி கிளப்ஸ் எப்பவுமே தயாராக உள்ளது அப்படின்றது தெரிவித்துக்கிறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. Rotary prayer.
நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கின்ற ரோட்டரியினுடைய மாவட்ட கவர்னர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற ரோட்டரியினுடைய ராகேஷ் அவர்களே, அண்ணன் வாசுதேவன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகளே, அண்ணன் முரளி அவர்களே, இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் ரோட்டரியினுடைய சகோதரர்கள். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, பொதுவாகவே சில நல்ல காரியங்கள் செய்வதென்பது ஒரு அரசாங்கம் முன்னெடுத்து செய்கின்ற காரியம். அதிலும் அந்த அரசாங்கத்தையும் தாண்டி சில விஷயங்களை எல்லாம் உங்களை போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் தான் செய்ய முடியும். அதையும் இணைந்து செய்தால்தான் அது முழுமையாக வெற்றி அடையும். அந்த வகையில் 4 பேர் கொண்ட ஒரு ரோட்டரி கிளப் சிகாகோ நகரத்திலே இன்றைக்கு 1905ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரோட்டரி கிளப் இன்று பல லட்சம் உறுப்பினர்களை கொண்டு உலகமெங்கும் இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய வெற்றி என்ன என்பதை நாம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் புரியும். காரணம், மக்களிடம் நீங்கள் எளிமையாக செல்லுகின்ற காரணத்தினால், மக்களின் தேவைகளை அறிந்திருக்கின்ற காரணத்தினால், மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கின்ற காரணத்தினால் இதிலே தொடர்ந்து பல்வேறு நபர்கள் இதில் இணைந்து ரோட்டரி கிளப்பில் இணைந்து சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சேவை செய்து என்பது ஒரு நல்ல மனம் இருந்தால் மட்டுமே அதில் செய்ய முடியும். அந்த வகையில் நீங்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை செய்கின்ற போது உங்களுக்கு அனைத்து உத்வேகமும் உறுதியும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. எனக்கே தெரியும். இப்போ நாங்கள் ரோட்டரியில் ஐ கேம்ப் நடத்துகிறீங்க, பிளட் கேம்ப் நடத்துகிறீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்க. குறிப்பாக கோவிட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய களப்பணிகள் அரசுகளோடு இணைந்து நீங்கள் செய்த பணிகள் தான் இன்றைக்கு அதெல்லாம் பேசப்படுகிறது. நம்முடைய ஒசூர் மாநகராட்சியில் இருக்கின்ற கிரிமிட்டோரியம் கூட நான் சேர்மனாக இருக்கின்ற போது அந்த கிரிமிட்டோரியம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு உங்களிடம் அது ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய அர்ப்பணிப்பு தான் அதிலே தெரிகின்றது. அந்த வகையில் நீங்கள் இந்த பகுதியை நீங்கள் சீரமைக்க நினைக்கின்றீர்கள். உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் என்றைக்கும் இருப்போம். இந்த பகுதியை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தந்தால் கண்டிப்பாக நாங்கள் அந்த இடத்தை உங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். பராமரித்துக் கொள்வது மட்டுமல்ல, அதை அழகாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, மாநகராட்சிக்கும் அது பெருமை. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு நாங்கள் ஒன்றை உருவாக்க முடியும். அந்த உருவாக்கியதை அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா அதில் யாராவது ஒருத்தர் அதை சரியா பார்த்துக்கலன்னு கூட அதை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு இங்கே நம்ம பூங்காக்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய ஒசூர் மக்களுக்கு பொழுதுபோக்கின்ற ஒரு இடமாக இன்றைக்கு இது இருக்கின்றது. ஆனால் அதை முறையாக பாதுகாத்து முறையாக பராமரித்தால் மட்டும்தான் அது மக்கள் பயன்பாட்டிலே நிலைத்து நிற்கும். இன்றைக்கு கூட அது காவேரி மருத்துவமனையிடம் நாங்கள் ஒப்படைக்க இருக்கின்றோம். அதை ஒப்படைத்து விட்டால் அவர்கள் அதை 24 மணி நேரமும் வாட்ச்மேன் போட்டு அதை கிளீன் பண்ணின்னு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால் உங்களை போன்ற தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் முன்வந்து இனியும் நிறைய பணிகளை செய்ய வேண்டும். நம்முடைய ஒசூர் இன்றைக்கு கடந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. ஓரளவுக்கு நாங்கள் அழகுபடுத்தி இருக்கின்றோம். மேலும் மேலும் ஒசூரை நாம் அழகாக வைத்துக்கொள்ள இந்த நல்ல தருணத்தில் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது எங்கள் சிவாஜிப்பட்டினம் இருக்கு. அங்கே தான் அந்த சிற்பி அங்கே தான் பண்ண வச்சு இங்கே நம்ம ஃபஸ்ட் கொடுத்தது அவர் தான். இந்த ரோட்டரி பஸ் கொடுத்து டாக்டர் ரமணி தான் கொடுத்துருக்கோம். முக்கியமான நிகழ்வு ரோட்டரி நிறுவனர் திரு பால்காரீஸ்வரர் திருவுருவச் சிலையை நமது நகர தந்தை மற்றும் மாவட்ட ஆளுநர் இருவரும் சேர்ந்து வணக்கம். நான் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சிவசுந்தரம். இன்று ஒசூரில் மிகச்சிறப்பு வாய்ந்த புகழ்மிக்க நம்ம பால்காரி சிலை, அதாவது ரோட்டரி 1955 ஆரம்பிக்கப்பட்ட ரோட்டரியினுடைய தந்தை பால்காரி அவருடைய திருவுருவச் சிலையை இன்று மேயர் திரு சத்யா அவர்கள் கைகளாலும் நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் என்னோட கைகளாலும் திறந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பளித்த ஒசூர் டீமுக்கு மாவட்டம் நன்றி சொல்லிடுறோம். இதை முன்னெடுத்து செய்கிற PR வாசுதேவன் உள்ளிட்ட, ஜோகராஜ் உள்ளிட்ட, நம்ம பிரசிடென்ட் ராகேஷ் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது வெறும் 4 உறுப்பினர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரோட்டரி சங்கம் இன்று உலகளாவிய, அதாவது 220 நாடுகளுக்கு மேலே 14 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ரோட்டரி விருட்சமாக உருவாகி இருக்கிறதுனா அதற்கு ஒவ்வொரு உறுப்பினருடைய பங்களிப்பு தான். ஸோ அந்த வகையில் பல்வேறு திட்டங்கள், சேவை திட்டங்களை, அதாவது தன்னலத்தை தாண்டி தன்னலம் மற்றும்
பல்வேறு சேவை திட்டங்களை வந்து இந்த மக்களுக்காக நமது ரோட்டரி சங்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதுல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் ரோட்டரி சங்கம் ஒசூர்ல இருக்கக்கூடிய அனைத்து ரோட்டரி சங்கங்களும் இந்த வருடம் குறைஞ்சபட்சம் 5 கோடியிலிருந்து 7 கோடி ரூபாய் வரைக்கும் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா நம்ம டயாலிசிஸ் சென்டர்ல தனி ஒரு வார்டே வந்து அமைச்சு டயாலிசிஸ் சென்டரே வந்து தனியா பண்ணி கொடுத்துருக்குது நம்ம ரோட்டரி சங்கத்தின் வாயிலாக. அதே போல டேங்கனிக்கோட்டை பல்வேறு திட்டங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றிய திட்ட விரிவுரையாளர் நம்முடைய நண்பர் சரவணன் அவர்கள் வந்து எடுத்துரைப்பார். ஸோ அந்த வகையில் இன்னும் சிறப்பாக செய்யணும்னா அது முக்கியமாக இன்னைக்கு வந்து திருவசூலை திறந்து வச்சது மட்டுமல்ல, இந்த என்டையர் பார்க்கையே வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சோம் மேயர் அவர்களிடம். இந்த என்டையர் பார்க்கை வந்து நாங்கள் கையில் எடுத்து பராமரிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு வந்து மேயர் அவர்கள் வந்து மனமும் வந்து இன்னைக்கு வந்து ஓகே இதை வந்து உங்களுடைய கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும், ஜாயின் வெஞ்சராக அழகாக பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் மேயர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அரசு தரப்புக்கும் வந்து எங்களது மனமார்ந்த நன்றியையும் வந்து இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மாவட்ட ஆளுநர் உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 19/1/26 இதே 1983 19/1/83 அன்னைக்கு இந்த ஒசூர்ல வந்து ரோட்டரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட சார்ட்டர் டே. இன்னைக்கு ஆக்சுவலா 42 வருஷம் ஒசூர்ல வந்து மக்கள் சேவையில ரோட்டரி சங்கங்கள் இணைந்திருக்கு. ஒரு சங்கமா ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரோட்டரி சங்கம் இன்னைக்கு ஒசூர்ல 14 சங்கங்களோட பெரிய ஆலமரமா விரிச்சோரமா இருக்குது. ஸோ அன்னிலிருந்து அன்னைக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் முடிஞ்சதோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட், அன்னைக்கு ஸ்கூல்ல டாய்லெட் பிளாக்கு, ஓவர் ஹெட் டேங்க்கு, வேற பண்ணது. அதுக்கப்புறம் போலியோ எரடிகேஷன்ல வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து அன்னைக்கு ரோட்டரி வந்து ஆற்றுது. அது ஸ்டார்ட் பண்ணது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஸோ அதுல இந்த ஒசூர் பகுதியிலையும் அந்த போலியோவில இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒசூரை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து 35 வருஷமா ஐகாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 10,000 பேருக்கு மேல ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கிறோம். ஒரு 3000 to 4000 பேருக்கு மேல வந்து கேட்ராக்ட் கொடுத்துருக்குறோம், கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரோட்டரி சங்கங்கள் வந்து இங்க ஒசூர்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் முதல் 2980 அப்புறம் இன்னைக்கு 2982 இருக்கிற அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்லயும் இன்வால்வ் இருக்கிறாங்க. இங்க ஏறக்குறைய கோவிட்ல இருந்து நம்ம எல்லா சங்கங்களும் இணைந்து ஏறக்குறைய ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு மற்ற சங்கங்களோட இணைஞ்சு இங்க வந்து பப்ளிக்குக்காக செஞ்சிருக்கிறோம். இதை டீட்டெயில்டா வந்து சரவணன் வந்து சொல்வார். தேங்க்யூ. வணக்கம். ஓசூர் ரோட்டரி சங்கங்களானது ஓசூர் மக்களுக்கு செய்த சேவைகள். முதலாவதாக ஓசூர் எரிவாயு தகன மேடை ரோட்டரி சங்கங்களால் நடத்தப்படுகின்றது. அடுத்தபடியாக அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் சேவை முதலில் 5 டயாலிசிஸ் இயந்திரங்களை கொண்டு தொடங்கப்பட்டது. அதற்கு அடுத்து கோவிட் காலகட்டங்களில் 450 படுக்கைகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள், ஆக்சிஜனேட்டர் உபகரணங்கள் ரோட்டரி சங்கங்களால் வழங்கப்பட்டது. டயாலிசிஸ் மிக சிறப்பாக செயல்படுவதை கண்டு அடுத்த ஆண்டு மீண்டும் 4 டயாலிசிஸ் உபகரணங்களை வழங்கி அதனை மேம்படுத்தி தனி ஒரு அறையாக ஒசூர் மருத்துவமனையிலே செயல்படுத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக செங்கலிக்கோட்டை என்ற ஊரிலே ஓசூர் ரோட்டரி சங்கங்களின் சார்பாக பச்சிளம் குழந்தைகளுக்கான நியோநாட்டல் வார்டு உருவாக்கப்பட்டது. அது சிறப்பாக இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஓசூர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலே டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு 6 இயந்திரங்கள் ஓசூரின் சார்பாகவும் 2 இயந்திரங்கள் கிருஷ்ணகிரி சார்பாகவும் கொடுக்கப்பட்டு 10 இயந்திரங்கள் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் இந்த ஆண்டு 10 இயந்திரங்களும் ஓசூர் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் முழுவதுமாக செயல்படுவதை கண்டு ஓசூர் ரோட்டரி சங்கமும் மாவட்டமும் இணைந்து இப்பொழுது 4 டயாலிசிஸ் இயந்திரங்களை கொடுத்து அதை மேலும் மேம்படுத்தி 14 டயாலிசிஸ் இயந்திரங்கள் ஓசூர் மருத்துவமனையிலே இன்று ஓசூர் சங்கங்களின் சார்பாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இருதய அறுவை சிகிச்சைக்காக ஓசூர் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவமனையிலே கார்டியாக் இருதய அறுவை சிகிச்சை செய்யும் பிரிவு 1.25 கோடி செலவில் ஓசூர் ரோட்டரி சங்கங்களால் நிறுவப்பட்டுள்ளது. மீண்டும் அதற்கு தேவையான இரத்த சேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஓசூர் அரசு மருத்துவமனையில் இருந்த இரத்த வங்கி மேம்படுத்தப்பட்டு ஓசூர் அரசு உயர்தர இரத்த வங்கி செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆண்டு வனவிலங்குகளால் இங்கு மக்கள் உயிரிழப்பதை தடுப்பதற்காக அஞ்சட்டி வனப்பகுதியில் சோலார் ஃபென்ஸ் அண்ட் தட் இஸ் செக் டேம் ஃபெசிலிட்டி செயல்படுத்தப்பட உள்ளது. மற்றும் இந்த ஆண்டு 300 நபர்களுக்கான செயற்கை கால் பொருத்தும் திட்டமும் இந்த ஆண்டு ரோட்டரி சங்கங்களின்காக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஓசூர் மக்களின் உதவி பெறும் வகையில் ஓசூர் சங்கங்களின் சார்பாக செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவமனைக்கு பொதுமக்களுக்கு
பயன்படும் வகையில் அனைத்து ஐசியு வசதிகளை கொண்ட ஆம்புலன்ஸ் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் இத்தகைய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். மற்றபடியாக இந்த பார்க்கை எங்களுக்கு கொடுத்து இதில் நாங்கள் செய்த திட்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மாநகர தந்தை அவர்களிடமும் கோரிக்கை வைத்துள்ளோம். மக்கள் அனைவரும் ரோட்டரி சங்கங்களின் சார்பாக இதை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.